அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவுல கடன் தொல்லையால, வறுமையால கேட்டு சோர்ந்து போனவங்களுக்காகவும், அல்லாஹு தாலா உடனே பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமல பத்தி தான் பார்க்க போறோம். இன்றைக்கு நம்மள பலருமே நிறைய கஷ்டப்பட்டு, நிறைய அமல்கள் செஞ்சு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. நான் எவ்வளவோ செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கல. அப்படின்னு ஒரு விரக்தியில எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா, இதனால உங்க பிரச்சனை தீருதா? கிடையாது. நம்முடைய விதிய மாத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு தெரியுமா? நாம கேட்கிற அந்த துவாவுக்கு தான் இருக்கு. அப்படித்தான் உங்கள போல நானும் ஒரு கட்டத்துக்கு மேல சோர்ந்து போயிருந்தேன். அப்பதான் இந்த அல்லாஹ்வின் சக்தி வாய்ந்த 4 பெயர்கள் என் கண்ல பட்டுச்சு. நம்பிக்கையோட கேட்டேன். என் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு அல்லாஹ் ஒரு வழிய காட்டினான். அது என்ன பெயர்ன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முழுசா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான், நான் என்ன சொல்ல வரேன், அது எந்த மாதிரி துவாவும் இருக்கு, அல்லாஹ்வுடைய பெயர்களும் இருக்கு. அப்படிங்கையில நீங்க இத கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்த்தே ஆகணும். இப்போ அது என்னன்னு பார்க்க. அல்லாஹுவை எப்படி அழைச்சா அவன் பதில் தருவானோ, அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பெயர்கள் இது. கடன் பாரத்தை காணாமல் போக செய்யக்கூடிய அந்த 4 பெயர்கள கவனிங்க. முதலாவது ய ரஸாக். வாழ்வாதாரத்தை வாரி வழங்குபவனே, பிரபஞ்சத்துக்கே உணவளிக்கும் அவனிடம் உங்க வருமானத்தில் பரக்கத்து செய்ய கேளுங்க. இரண்டாவது யா வஹாப். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அள்ளி தருபவனே, உங்க தகுதிக்கு அப்பாற்பட்ட பெரிய கடன் தொகையா இருந்தாலும் அவனால தீர்க்க முடியும். மூணாவது யா ஃபத்தாக். மூடிய வழிகளை திறந்து வைப்பவனே, இனி கடனை அடைக்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறப்போ பொது வழிகளை அல்லாஹ் கண்டிப்பா காட்டுவான். நான்காவது யா கனியும். எந்த தேவையும் இல்லாத பெரும் செல்வந்தன், அவன்கிட்ட மட்டும்தான் குறையாத செல்வம் கருவூலம் இருக்கு. உதவி செய்யறவன் நீதான், எனக்கு நீ மட்டும்தான் உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை ஸ்ட்ராங்கா பிடிச்சு புகழும்போது 70 தாய்களை விட அன்பு கொண்ட அல்லாஹ் நமக்கு உதவி செய்யாம இருக்கவே மாட்டான். இதை நீங்க ஓதி முடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 நிமிஷம் நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா போதும். அல்லாஹ் கிட்ட இருந்து உங்க தேவைகளை நீங்க வாங்கி கொள்ள முடியும். உழு செஞ்சுட்டு அல்லாஹுவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்த ஓதிக்குங்க. அப்புறம் உங்க 2 கைகளையும் ஏந்தி உள்ளம் உருகி இந்த பெயர்களை மாற்றி மாற்றி ஓதுங்க. யா ரஸாக், யா வஹாப், யா ஃபத்தாக், யா கனீம். என்னை சூழ்ந்து இருக்கும் இந்த கடன் பாரத்தை நீக்கு. மனுஷங்க முன்னாடி என்ன அவமானப்பட விட்டுறாத. உன்னோட கருவூலத்துல இருந்து எனக்கு ஹலாலான ரிஸ்க தா யா அல்லாஹ் அப்படின்னு முழு நம்பிக்கையோட உணர்வு ரீதியா நீங்க அல்லாஹ் கிட்டயே அர்ப்பணிச்சு அவங்கிட்ட நீங்க கேட்கும் மறுக்கவே மாட்டான். முழு நம்பிக்கை வச்சு கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்ட பணிஞ்சு, யா அல்லாஹ் உன்னை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் நான் உதவி தேட மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா நீங்க உணர்ந்து கேட்கும்போது அல்லாஹ் அத கண்டிப்பா நிறைவேத்துவான். ஏன்னா நான் அப்படிதான் கேட்டேன். அதனால எனக்கு அல்லாஹ் நிறைவேத்திட்டான். இந்த பெயர்கள நீங்க உங்க வீடுகள்ல ஓதும்போது அங்க மாபெரும் பரக்கத்து உண்டாகும். வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகளோ, முசீபத்துகளோ, ஷைத்தானுடைய தீங்குகளோ இருக்காது. உங்க மனசுல எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வராது. ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா இந்த திக்ர் ஓத ஆரம்பிச்சாலே அல்லாஹ்வினுடைய கருணையும், ரஹ்மத்தும் உங்களுக்கு கிடைச்சிரும். அல்லாஹ்வினுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும்போது, நீங்க கேட்கக்கூடிய எதுவுமே உங்களுக்கு மறுக்கப்படாது. நம்பிக்கையோட இந்த அமல செய்யுங்க. எனக்கு பலன் கிடைச்சிருச்சு. நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம என் சேனலை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போல நல்ல தகவல்களையும், நல்ல துவாக்களையும் தேடி உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக நீங்க துவா செய்யுங்க. உங்களுக்காகவும் நான் துவா செய்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.